ஏய் ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுருப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார் டன். இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட தான் நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போகிறேன் ஆக்சுவலாக. ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக கௌதம் மேனன் சார் ஃபியூச்சரில் பண்ண போகிற படத்தில் நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது நான் அவனில்லை பார்ட் 2 சார் 3. அதான் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. நீங்களும் வாங்க. நீங்கள் ரியா பார்த்துட்டு நீங்கள் இவங்க யாரு? இவங்க நீங்கள் அக்கான்னு கூப்பிட்டு அப்புறம் எனக்கு எப்படி இல்லை தெரியாம சும்மா சீன். உலகத்தில் எவ்வளோ பொண்ணுங்கிறது நான் ஏன் ஒன்று லவ் பண்ணேன்னு தெரியும். இல்லைப்பா வெண்ணி தாண்டி வருவாயில்ல வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்கள் திருத்தணும் ஆக்சுவலாக. ஓகேவா? உலகத்தில் இவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்கே வாங்க அக்கா. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர விடு. சரி ஓகே. எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வணங்கியும் எனக்கே ஷோ பண்ணனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்ல லவ் வருது ஆக்சுவலா. இல்ல சார் ஓகே. என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரப்போஸ் பண்றேன் நீங்க வாந்தி வருதான்னு கேக்குறீங்க. ப்ரப்போசல் ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார். ஹாய் ரியா, ஐம் விஜய். விஜய் நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தான் வந்து உங்களையும் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு ஆக்சுவலாக. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன், தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றான். நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு. நீங்கள் என்ன மாதிரி ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. தத்தா அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம். ப்ரெஸ் மீட்ல வந்து யூஸ்வலாக நம்ம கைத்தட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம். தட்ஸ் ஜஸ்ட் ஃபார்மேட். பட் இது வந்து இட்ஸ் another version of ஒரு ஆடியோ லான்ச். ஸோ அவங்கள நான் ஸ்டேஜ் கூப்பிடும் போது கண்டிப்பாக ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு ஜஸ்ட் கிளாப் யூர் ஹேண்ட்ஸ் அண்ட் கிவ் ஆல் யூர் லவ் டு தெம். ஏன்னா நிறைய லவ் அவங்க நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் மீ டு கால் அப்பான் GVM சார் மற்றும் விஜய் ஆண்டனி ஆன் டு த ஸ்டேஜ் ப்ளீஸ். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர். ஸோ ஹாய் சார். பேசும்போது நீங்கள் ஏதாவது கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா எண்ணில் எப்படியும் கேட்க போறீங்க. ஆமா கண்டிப்பா சார். நான் நைட்டெல்லாம் தூங்காம எழுதி எடுத்துட்டு வந்திருக்கேன் சார். எல்லாம் பக்காவா கொஸ்டின்ஸ்லாம் ரெடி பண்ணி வந்திருக்கோம். பட் அதுக்கு முன்னாடி டு see you both, ஐ திங்க் அது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மூவி இட்ல. ஸோ எப்படி இருக்கு டு பி பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட்? ரொம்ப ஹாப்பியாக இருக்குக்கா. அக்காவுக்கும் எனக்கும் ரொம்ப ஒரு பூர்வ ஜென்மம் அந்த மாதிரி. ஜெயா டிவியில் உள்ள ப்ரோக்ராம்லேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கு வரைக்கும் நல்ல வைப் அப்படியே மறக்காம அப்படியே நல்லா இருக்குக்கா. ஒரே வருத்தம் தான் ஆக்சுவலாக எனக்கு. என்னாச்சு சார்? நான் ஹீரோ உட்காந்துருக்கேன். நீ சாரியா ஆரம்பத்துலேருந்து வந்து என்ன கன்னு பொண்ணு என்னக்கா. சரி நான் ரொம்ப வருத்தத்தோடு வந்திருக்கிறேன். ஓகே. இன்னைக்கு ஸ்டேஜில் வந்து சார் கிட்ட நான் ரொமான்ஸ் பண்ணுறது எப்படின்னு நான் கற்றுக்க போறீங்க. வாவ் சூப்பர் சூப்பர் சார். ரொம்ப சந்தோஷம். அவர் கூட சேர்த்து எனக்கு ஒரு ஈவி போட்டதுக்கு ரொம்ப I don't think many other heroes will agree to something like that. So ரொம்ப சிம்பிளா thank you. But I didn't expect that. Thank you so much. Thank you for reminding me of some of my work. Wow. Yeah. Thank you sir. ரொம்ப சார் கூட ஒர்க் பண்ணுறது ரொம்ப ஸ்பெஷலான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு. 2005ல் சாரை மீட் பண்ணுறதுக்கு, சார்ட் அப்பாயின்மெண்ட் வாங்குறதுக்கு, சார் படத்துக்கு மியூசிக் பண்ணுறதுக்காக எவ்வளவோ ட்ரை பண்ணி. ஸோ நீங்கள் வந்து என்னை ரொமான்டிக் ஹீரோவாக மாறுறதுக்கு எனக்கு டிப்ஸு ட்ரைனிங் ஏதாவது இந்த ஸ்டேஜில் கொடுக்கணும். நம்ம ஒரு படம் பண்ணுவோம். கண்டிப்பாக ஷூர் சார். அதில் வேணா நம்ம கண்டிப்பாக ஷூர் சார். இப்போ ஒரு சின்ன டிப்ஸ். ஃபேமிலி ரொமான்ஸ் தானே நீங்கள் பண்ணுவீங்க? இல்லை சார், நான் வந்து அவுட் அண்ட் அவுட் பேச்சுலர் மாதிரி நான் வந்து பண்ண ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து சின்ன டெமோ வேணும். ரியா கொஞ்சம் மேலே வாங்கப்பா. சூப்பர். கண்டிப்பா நல்ல விஷயம் தான் சார். ஏதோ பேசி வச்சு பண்றேன். இல்ல சார், அதுதான் என்னோட முதல் கேள்வியா கூட இருந்தது விஜய் ஆண்டனி சார். கரெக்ட் தான். ஏன்னா ரொமான்ஸ்க்கு பேர் போனவர். நீங்க ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்தீங்கன்னா கரெக்டா இருக்கும். தனா டைரக்ஷன்ல ஹிட்லர்ல ரொமான்ஸ் எப்படி பண்ணிருக்கீங்க நீங்க பார்க்க போறீங்க. கௌதம் மேனன் சார் ஃபியூச்சர்ல பண்ண போற படத்துல நான் ரொமான்ஸ் எப்படி பண்ண போறேன் ஆமா அப்படின்னு ரொம்ப அட்வான்ஸ்டா வந்து ஒரு கண்டிப்பா தேவை சார். ஏதோ ஒண்ணு. ஆக்சுவலா இது நான் அவனில்லை பார்ட் 2 சார் 3. அதான் நீங்களும் ரொமான்ஸ் பண்ணுங்க வாங்க. இல்ல நீங்களும் வாங்க.
நீங்க 3 பேரோட அப்புறம் அவங்க எப்படி ரொமான்ஸ் பண்ணுவாங்க சார் சார் நீங்க எனக்கு 3 பொண்ணுங்களோட ரொமான்ஸ் பண்ற சீனை நீங்க டைரக்ட் பண்ண போறீங்க சார். சேலஞ்சிங்கான சீன். நீங்க வாங்க ராதா மேல வாங்க. சார் நீங்க எனக்கு அந்த 2 லைன் எழுதிங்களா? மாடுதான தப்பா கூப்பிட்டா வாங்க. இல்ல மாடுதான பால கறக்கும் பால் இங்க தயிரா மாறும். எனக்கு கடைசியா இப்போ ரொமான்ஸ்க்கு வாங்க. ரொமான்ஸ்க்கு வாங்க. சார் இப்போ एक्चुअली எனக்கு இவங்க வந்து நீங்க வந்து ரியாட்ட சார் மைக் நீங்க ரியா பார்த்துட்டு நீங்க இவங்க யாரு? இவங்க நீங்க அக்கான்னு கூப்பிட்டதுக்கு அப்புறம் எனக்கு எப்படி இல்ல முதல்ல தெரியாம சும்மா சீன். சரி நீங்க வந்து இல்ல அக்கானா நீங்க உங்க பக்கத்துல இப்படி போய் நின்னுட்டு உங்களை பார்த்துட்டு உலகத்துல எவ்வளவு பொண்ணுங்கிறது நான் ஏன் உன்னை லவ் பண்ணேன்னு இப்படி வாங்க. இங்க பாருங்க அக்கா. இல்ல நீங்க யூசுவலா சோபனான்றதே பூவனான்னு கூப்பிடுவீங்க. இது வேற பயங்கர பாருங்க அங்க டீம் எல்லாம் பக்காவா போடுவாங்க டைட்டில். இல்லப்பா வெண்ணி தாண்டி வருவாயில்ல வயசு மூத்தவங்க தான் அந்த ஜெஸ்ஸி. அப்புறம் அக்கா தான் வந்து இல்லை நான் அக்கா கிடையாது நான் லவ்வர் நீங்கள் திருத்தணும் ஆக்சுவலாக ஓகேவா சார் அக்கா எடுத்துடலாம் சார். என்ன டைலாக் சார்? அதாவது இவங்க உலகத்தில் இவ்வளோ வயசான பொண்ணுங்க இருந்தும் இங்கே வாங்க அக்கா. இவ்வளோ பொண்ணுங்க இருந்தும் ஏன் எனக்கு வந்து சோபனா மேலே மனசு அப்படி பாயுது எனக்கு தெரியலையே. ஓகேவா சார்? ரொம்ப ரொம்ப உருகிட்டேன்னா இல்லை மைக் அக்காட்ட மைக் கொடுங்கப்பா கொஞ்சம் தம்பி. சரி நீங்க பதில் சொல்லுங்க. இல்ல இல்ல நீ என்னன்னா நீங்க அந்த அத லவ்வோட சொல்றாரு சார். எவ்வளவு பெரிய விஷயம். அவர் டைரக்ஷன்ல நான் நடிக்கிறேன் இப்போ. எஸ் சார். இல்ல தொடலாம் சொல்ல அவரு. இதெல்லாம் எக்ஸ்ட்ராவா பண்றீங்க. படத்துலயும் தொடர விடு. சரி ஓகே. உலகத்துல எவ்வளவு ஆங்கர்ஸ் இருந்தோம் எவ்வளவு பேர் இருந்தோம் எத்தனை பேர் வந்து என்னோட நிகழ்ச்சிகள் தோல்த்து வழங்கியும் எனக்கே சோபனா ஒரு மாதிரி பண்ணுது. என்ன சார் வாந்தி வருதா? இல்ல லவ் வருது ஆக்சுவலா. இல்ல சார் ஓகே நல்லா இருந்துச்சு உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு சார். நான் நல்லா நடிச்சேன் சார். ரியலா இருந்தது. நீங்க ரொம்ப ரியலாவே எப்பவும் பண்ணிட்டு இருக்கீங்க. थैंक यू. இல்ல என்ன பண்ணீங்க? நான் வந்து ப்ரோபோஸ் பண்றேன் நீங்க வாந்தி வருதான்னு கேக்குறீங்க. ப்ரோபோசல் நீங்க என்ன பண்ணீங்க? இப்படி அக்கா விட்டுருவோம். சரி அக்கா விட்டுலாம். ரியாக்ட் போய் நீங்க வந்து ஹாய் மாலினி ரியான்னு சொன்ன நேச்சுரலா வரும் சார். சரி ஹாய் ரியா ஐம் விஜய். விஜய் நான் அதை சொல்லியே ஆகணும். நீ அவ்வளோ அழகு. இந்த மாதிரி ஒரு அழகு இங்க யாருமே பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். and I'm in love with you அப்படின்னு சொல்லிக்கலாம். எஸ் சார் எஸ் சார். தமிழ்ல சொல்லிக்கிறேன் சார். இங்கிலீஷ்ல வராது எனக்கு. எக்ஸ்பிரஷன் பார்க்கணும். ரியா இந்த ஃபுல் படம் நடிச்சு முடிச்சோம். டைரக்டர் தான் வந்து உங்கள் என்னையும் இப்படியே ஸ்பேஸ் வச்சுட்டாரு ஆக்சுவலாக. இந்த படம் ஃபுல்லாகவே அங்கே நின்று லவ் சொல்லுவாங்க நாங்கள் இங்கேருந்து சொல்லுவோம். ஆனால் கௌதமன் சார் பிளெஸிங்கில் அவங்க ஆசீர்வாதத்தில் அவங்களோட முயற்சியில் நான் பக்கத்தில் வர்றதுக்கு சந்தோஷமாக இருக்கேன் ரியா. இது சார் இன்னொரு டேரக்டர் சார் சொன்னீங்க. இது இன்னொரு சொன்னீங்க சார் முக்கியமான விஷயம் சொன்னீங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க. இங்கே எவனும் இந்த மாதிரி அழகாக பார்த்துருக்க மாட்டாங்க ரியா. கண்ணை பார்த்து பயமாக இருக்குது சார். கண்ணை பார்த்து பேசுகிறேன் தைரியமாக பேசுகிறேன். ஐ லவ் யூ ரியா. ஓகேவா சார்? ஐ லவ் யூ. லவ் பண்ணுறது ஓகேவா சார் உங்களுக்கு? ஓகே தானே சார்? ஐயோ நீங்க இவ்வளவு நேரம் டயலாக் பேசி என்னது தெரியலன்றாங்க. ஃபைனலி ஐ லவ் யூ சொன்னேன்ல. ஐ லவ் யூ சொன்னேன். இனி ரிப்ளை ஓகே ஓகே அவ்வளோதான். இந்த பொண்ணுங்களே அவ்வளோதான். No sir, your dialogue is there. Mine is over completely. I propose. This dialogue you have to give a reply. Take 2 sir. Sir retake. சரி நீங்க ஏதோ வேற ஒரு டைலாக் சொன்னீங்க சார் ஆக்சுவலாக. No sir அந்த dialogue பொய்ட்டிக்காக இருந்துச்சு சார் அது. நான் அவ்வளோ அழகு. நான் இத சொல்லி ஆகணும். என்ன இல்ல அவங்கள பார்த்து நீங்க அவ்வளவு அழகு. நான் அதை சொல்லி ஆகணும். நீ அவ்வளோ அழகு சார். ஓகேவா? என் மூஞ்சியை பார்த்தீங்களா நீங்கள் எக்ஸ்பிரஷனை பார்க்கல. இல்ல எனக்கு என்னன்னா அத சொல்றேன் நீங்க ஃபர்ஸ்ட் அழகா சொல்லணும் சார். நீங்க என்ன இப்படி சோகமா சொல்ற மாதிரி ஃபீலிங்கோட சொல்லுங்க. ஃபீலிங் மாசா சொல்லட்டுமா? ஏய் சரி சொல்லியே ஆகணும். சரி சார் நான் ட்ரை பண்ண வரல விட்டுருங்கப்பா. ஐ லவ் யூ அவ்வளோதான் ஒரே வார்த்தையில். என் ஸ்டைலில் சார் டன். இப்போ லாரா தத்தாக்கு அதே மாதிரி நெக்ஸ்ட் சாரி ஐஸ்வர்யா தத்தால எஸ் சாரி. அவங்கள்ட்ட வந்து நீங்கள் சொல்லுங்கள் இந்த மேடை ஏறி இருக்காங்க. அவங்க இந்த தடவை வந்து நான் ஜிவிஎம் சார் நீங்கள் லைவ்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணீங்க பார்த்தா இல்லை 2 நான் பண்ணிட்டேன் சார். நீங்கள் பண்ணுங்க. நான் டைரக்ட் பண்ணட்டுமா? இல்லை உங்கள் 2 பேருக்குமே நான் சொல்கிறேன். there is no pressure to speak in Tamil but you spoke in Tamil and that's so beautiful.
there was no need to யார் உங்கள்கிட்ட வந்து தமிழில் தான் பேசணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா மன்னிச்சிருங்க. பட் அந்த மாதிரி எந்த ப்ரெஷரும் இல்லை. பட் 2 பேரும் ரொம்ப அழகாக தமிழில் பேசுனீங்க. யூ டுக் தி எஃபர்ட். ஸோ ஐ தாட் சரி, இப்போ வந்து நான் வந்து சாரை டைரக்ட் பண்ணுறேன். இந்திய தொலைக்காட்சியில் வரலாற்று முதல் முறையாக யாரும் பண்ணியிருக்க மாட்டாங்க சார் ஆக்சுவலாக. இல்லை, ஸ்டேஜில் பண்ணியிருக்க மாட்டாங்க. எஸ் சார், ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் பிஹைண்ட் த சீனில் சூர்யா, ஆர்யா எல்லாருக்கும் எப்படி ட்ரைனிங் கொடுத்துருப்பான்றதை வந்து அவரே பண்ணி காட்டுவார். பட் நான் டைரக்ட் பண்ணால் என்ன அப்படின்றது வாங்க சார். லாரா தத்தா கம் ப்ளீஸ். ஐஸ்வர்யா தத்தா ப்ளீஸ். நீங்கள் என்ன மாதிரி ஆசைப்படுறீங்க? ரொம்ப இன்டிமேட்டாக இருக்கணுமா? கொஞ்சம் இன்னைக்கு ஃபேமிலி ரொமான்ஸ் பெட்டர்னு நினைக்கிறேன். எங்கள் அம்மா பார்த்த எங்கள் அம்மா வந்து எப்படி விரும்புவாங்கன்னா உங்களை மாதிரி தான் விரும்புவாங்க. இதே கண், இதே லிப்ஸ், இதே மூக்கு அப்படி. அது ஓகே, அம்மா எடுத்துட்டேன். அதனால ஃபேமிலி ஓகே தானே சார்? கேவலமாக இருக்கும். இல்லை சார், வரல சார், நடிக்க வரல, டைரக்ட் பண்ண வரல. நீங்களே ஏதாவது சொந்தமாக பண்ணுங்க சார். நடிக்க வந்து சார் நான் தான் கூட நடிச்சேன். பார்த்தீங்கல்ல? ஓகே சார், டவுட்டே இல்லை சார். இல்லை ஃபேமிலியாக நீங்கள் சொல்லிட்டீங்களா? அதான் எப்படின்னு சொல்ல. தத்தா தத்தா ஒரு டைலாக் ஏதாவது பேசுங்க சார் உங்கள் ஸ்டைல். அவங்க பேர் ஐஸ்வர்யா தத்தா. ஐஸ்வர்யா தத்தா. எஸ், அதனால தத்தா. எஸ் 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 தத்தா தத்தா. அதாவது உங்களை பார்த்து நாங்கள் ஆஃப் ஆகிட்டோம். அதான் அதுக்கு மீனிங். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.